தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இப்போ டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி ஸ்டேட்டஸ் வீடியோ உங்களோட பிக்சரை ஆட் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கெயின்மாஸ்டர் அப்ளிகேஷனோட ப்ரோ வெர்ஷன் லிங்கும் நம்ம யூஸ் பண்ண போகிற டெம்ப்ளேட்டோட லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. கெயின்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு சென்டரில் கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி செலக்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் 9:16 அப்படின்ற அந்த சென்டரில் அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. ஏன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் ஃபுல் ஸ்க்ரீனில் ரெடி பண்ண போகிறோம், அதனால அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இன்டர்ஃபரன்ஸ் வந்த பிறகு மேலே உள்ள மீடியா ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட டெம்ப்ளேட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணி டிக் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டுக்கு வந்துடலாம். ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இப்போ இந்த டெம்ப்ளேட்டில் வைக்க போகிற உங்களோட பிக்சரை வந்து ஆட் பண்ணிடலாம். லேயரை கிளிக் பண்ணி லேயரில் வர மீடியாவில் வந்துட்டு இப்போ நான் வந்து அந்த பிக்சரை வந்து செலக்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களோட ஒரு பிக்சரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் இந்த பிக்சரை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பிக்சர் வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிடலாம். ட்ராக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு டிக் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து ஒரு சாங் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆடியோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோல்டரில் வந்துட்டு ஒரு சாங் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணது எனக்கு ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு டிக் பண்ணிக்கிறேன். இப்போ சாங்கை ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட பிக்சரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ட்ராக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ராக் பண்ணிக்கலாம். ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு கீழே உள்ள ஏரியா நம்மளுக்கு தேவை கிடையாது, கொஞ்சம் ஸ்மால் பண்ணிக்கலாம். தேவையில்லாத ஏரியா க்ராப் பண்ணிக்கலாம். கீழே வந்தீங்க அப்படின்னா கிராப்பிங் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு தேவையில்லாத ஏரியாவை கொஞ்சம் க்ரப் பண்ணிக்கிங்க. க்ரப் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் ட்ராக் பண்ணிக்கிறேன். ட்ராக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு கீழே வரேன். கீழே வந்தோம் அப்படின்னா லாஸ்ட்டில் பிளெண்டிங் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி ஸ்க்ரீனை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளாக் கலர் ஷேடோ இருந்த இடத்துல உங்களுக்கு ப்ளேஸ் ஆயிரும். வச்சுட்டு நீங்கள் டிக் பண்ணிடுங்க. இப்போ இந்த பிக்சர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். மறுபடியும் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வாங்க. கிராப்பிங் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி கீழே உள்ள ஆப்ஷன் வந்து தேவையில்லை நம்மளுக்கு, ஏன்னா அந்த இடத்துல அந்த லவ் அப்படின்றது உங்களுக்கு ஷேடோ மாதிரி இருக்கும். அதனால் கரெக்டாக கலர் தெரியறதுக்காக கொஞ்சம் மேலே அந்த லவ்வுக்கு மேலே மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி கிராப் பண்ணிவிட்டு டிக் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ உங்களுக்கான ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோ ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதோட ப்ரிவ்யூ பார்த்துருங்க. இந்த மாதிரி உங்களோட பிக்சர் ஆட் பண்ணி ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோ ரெடி பண்ணிக்கிங்க. இப்போ இந்த உங்களோட பிக்சரில் வர பார்ட்டிகல்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தெளிவில்லாமல் இருந்தது அப்படின்னா அந்த டெம்ப்ளேட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் அல்லது கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்டே லெவலையும் ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து பார்க்க நல்லாவே தெரியும். வச்சுட்டு நீங்கள் டிக் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஸ்டேட்டஸ் வீடியோ உங்கள் கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மேட் சப்போர்ட் ஆகுமோ அதை வச்சுட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக ப்ராசஸ் ஆகி முடிஞ்சதும் உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வீடியோ வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.